ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா என்னன்றது தெரில. ஹாப்பி நியூ இயர் டு ஆல் கைஸ். லேட் ஆயிடுச்சு. ஸோ காலையிலே எழுந்திரிக்கணும்னு நினச்சேன். நான் ஈவினிங் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். நான் காட்டுறேன் வாங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கேன்றத. டைமிங் என்ன, மணி வந்து 5 மணி, ஈவினிங் 5 மணிங்க. உண்மையில் ஈவினிங் 5 மணிங்க. நான் காலைல 5 மணி எந்திரிக்கேன் வச்சேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். சரி கேஸ், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? குளிக்கணும், பல்லு விளக்கணும், எல்லாமே பண்ணணும். ஸோ காலையில் தூங்கிட்டேன். நல்ல தூக்கம், உறக்கம், செம்ம உறக்கம். என்னென்னா காலையில் சன்ரைஸ் பார்த்தேன். ஸோ தமிழ் புத்தாண்டு நல்லவையாக வரைய இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி வேட்டி கட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வேட்டி கட்ட போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் ஓணமுக்காகவே அந்த வேட்டியை வாங்கினேன். ஸோ இப்போ வந்து சரி வேட்டி கட்டுவோம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் ட்ரெஸ்ஸு, ஸோ வேட்டி, பனியன், ஒரு பெல்ட்டு, இதுதான் என்னோட இப்போ போட்டு போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? A few minutes later. Hi guys, ஃபைனலி ரெடி ஆகிட்டேன். ஸோ காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நானே ஒரு மாதிரி சையாக ஃபீல் பண்ணேன். வாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச பொருளா வாங்க. ஸோ அதான் ஜஸ்ட்டு இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வருஷம் பிறகு. ஸோ அதனால் வீட்டில் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் பொண்ணுங்க சைட் அடிச்சுட்டு வருவோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா? அதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்ம எந்த கோயில் போகிறோன்றது இன்னும் முடிவு பண்ணல. ஸோ கபாலீஸ்வரர் கோயில் போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை பற்றி என்னன்றதை பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ருவோம். சரி, சாமி மட்டும் கும்பிட்டு கிளம்புவோம். தீப்பெட்டிங்கடா போட்டாங்க. ஐயோ தீப்பெட்டியை காணவில்லை கைஸ். தட் மேட்ச் பாக்ஸ். ரெண்டு தானே சாம்பிராணி வைக்கணும். ஊதுபத்தி எனக்கு தெரிஞ்சு 2 தான். நான் லாஸ்ட்டாக 2 தான் வச்சேன். ஃபஸ்ட்டு கதவை திறந்து வச்சுக்கோங்க. இதோட பெல்
நைஸ், ஃபைனலி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு டைம் நானே எல்லாமே பாத்திரம்லாம் விளக்கி நானே சாமி கும்பிட்டு நானே கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்குமே வந்து போவே இல்லை. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ் சென்னை வந்து ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் எங்கள் ஊர் சொந்த ஊரில் வந்து கோயிலுக்குலாம் போயிருக்கேன். பட் ஆனால் சென்னை வந்து கோயிலுக்குலாம் போனதில்லை. வடபழனி கோயிலுக்கு மட்டும் ஒரு வாட்டி போயிருக்கேன். கபாலீஸ்வரர் அந்த மாதிரி எந்த ஒரு கோயிலுக்கும் போகல. ஹே கைஸ், நான் கிளம்ப போகிறேன். ஸோ இதான் என்னோடய காஸ்டியூம். ஸோ ஷர்ட் அண்டு வேட்டி. ஸோ இது கரெக்டாக நான் ஓணம்காக எடுத்தேன். ஸோ ஓணம் பசங்களோட செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அதுக்காக எடுத்தேன். ஸோ அப்படி லைட்டிங் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு, ஸோ கோயிலுக்கு மினிமம் எதுக்காக போவோம்? சைட் அடிக்க தான். ஸோ இப்படியே சைட் அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வரையில் ஏதாவது டின்னர் சாப்பிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு பிளான். ஸோ இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். காலையில் சன்ரைஸ் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. அப்போல்லாம் ஃபோன் சார்ஜ் காலி ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். நான் அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ காரில் தான் கிளம்ப போகிறோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ செலவு காசு எடுத்தாச்சு. ஸோ லெட்ஸ் கோ கைஸ், அங்கே போகலாம். ஓகே, மேல் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். கீ தேடணும். சாவி எங்கே போட்டதில்ல கைஸ். பூட்டோட சாவி 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 2000 years later. இந்த மாதிரி ஒரு கிணக்கு எவனுமே இருக்க மாட்டான். என்னன்னா பூட்டு கீயை பூட்டிலே வச்சுட்டு தேடிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரமாக. பூட்டோட கீயை பூட்டிலே வச்சுட்டு தேடிட்டு இருந்திருக்கேன். உனக்கு ஆகணும்டா. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றது பார்த்துக்கோங்க. லெட்ஸ் கோ கைஸ். சாவி எங்க கிடக்குன்னு தெரியலையே. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சரி, ஓகே கைஸ். நம்ம வந்து வண்டியை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிட்டு, நானே கார் இப்போ தான் ஓட்டுறேன். ஸ்டார்டிங் லெவல் தான், இப்போ தான் ஓட்ட கற்றுக்கிறேன்றதோட ஓரளவுக்கு தெரியும். ஓகே, coming to the BSNL way. ஐயோ, கீ போடாமல் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? கீயை காணுங்க. தூக்குது கைஸ் சத்தியமா. எல்லாரும் 4 வாட்டி தூக்குச்சு வண்டியில். இப்போ ஃபார்ச்சுனர் ஓட்டி சின்ன வண்டி ஓட்டும் போது ஒரு மாதிரி கடுப்பாகுது. நடாது. சீட் பெல்ட் போட்டுப்போம். சீட் பெல்ட் தான் முதல்ல முக்கியம் கைஸ். எதை எடுத்தாலும் சீட் பெல்ட். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கொஞ்ச நேரம் காத்து உள்ள வரட்டும். இந்த அளவுக்கு வேர்த்து ஊத்திடுது தெரியுமா? எடுத்தோடனே 4வது கீர் போயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, திருப்ப முடியாது. திருப்பதுக்கு இடம் இல்லையே. இதான் போய் திருப்புவேன். திருப்பிக்க. ஓகே, ரிவேஸை போட்டு விட்டு வண்டி திருப்பணும். எங்கள் ஏரியாவில் வந்து சந்து, முட்டு சந்து, அதனால வண்டியை திருப்பி தான் கொண்டு போகணும். ஓகே, ஐயாப்பா ஐயா. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னன்னா புத்தாண்டுன்னு எத்தனை வாட்டி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த வருஷத்துல இருந்தாவது கொஞ்சம் வீடியோ கண்டினியூஸா பண்ண ட்ரை பண்றேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? மன்னிச்சுக்கோங்க. ஹீட்டை அடிச்சு விடுது இல்ல. ஓகே, எல்லாம்
வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னடா அவன் வேட்டி சேர்த்தியா போட்டு எங்கடா கிளம்புறான்ற மாதிரி பார்க்குறாங்க. டேய் ஃபோக்கஸ் ஆகுடா டேய், என்ன ஃபோக்கஸ் பண்ணுறா டேய் டேய், ஓகேவா? சரி கைஸ், எனக்கு ஓரளவுக்கு வந்து மேப் பார்த்துருக்கேன். லொங்கம்பாக்கம் சிக்னல் வரை போக சொல்லுது. So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. You've arrived at your destination. என்னடா லுக்கு போடா விழுந்திருப்பேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சாரி கைஸ், என்னால் வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கோயிலில் ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாங்க, நிறைய இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருந்தாங்க. சரி வீடியோ எடுத்தேன், அவங்க வந்து எடுக்காதீங்க டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ சாரி, கோயிலில் வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. சில சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்தேன், அதை மட்டும் போடுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்க போகிறோம். ஸோ கபாலீஸ்வரர் கோயில் வந்ததுக்கு நல்லா சைட் எடுத்தேன், நல்லா சாமி தரிசனம் நல்லா பார்த்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் நடக்காது, அது ஒரு விஷயம். சரி வாங்க போகலாம். வேர்க்குதுங்க வண்டியில் ஏறணுன்னு. பக்கத்தில் வர கார் நிப்பாட்டி வச்சுருக்காங்களா? ஐயோ கீழே போடலை, நான் உட்காந்து எல்லாம் பிரேக் இது கத்துற. எந்த டோர் இருந்து இல்லையா? என் டோர் தான் நினைக்கிறேன். யா ஓகே, லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி மேப் பார்த்துக்கிறேன் கைஸ், எனக்கு ரூட்டு தெரில. அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபைனலி அர்ச்சனை பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது இடத்துல வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் சாப்பிட்றவங்க வந்து ஐடி அந்த கடையில் சாப்பிட்றவங்க வந்து பார்த்து சாப்பிடுங்க. ஸோ இட்லி அது என்ன பேர், இட்லி பேர் நோவில், இட்லி பேர் தட்டி இட்லி சாப்பிட்டிங்கன்னா வந்து சூடாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சுத்தமாக சூடே இருக்க மாட்டேது, ஃபஸ்ட்டு ஏமாத்துறாங்க. இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க, எப்படி கட்டுப்படி ஆகுது உனக்கு? அண்ணா 50 ரூபாய்க்கு கோழி பிரியாணி, 40 ரூபாய்க்கு கொக்கு பிரியாணி, 30 ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபைனலி ஐ ரீச் த ஹோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ சேஃபாக வந்துட்டேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நிறைய இடத்துல வண்டி கிளச்சு ஆஃப் ஆச்சு. ஸோ அப்புறம் பரவாயில்ல. இப்போ லாஸ்ட்டு வாட்டி வந்து ஒன்றுமே பண்ணல, ஜாலியாக வந்தேன். 110 80 கரெக்டாக நான் ஈஸியாக தான் ஓட்டினேன். ஸோ ஃபைனலி ரீச் த ஹோம். பை கைஸ், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, சப்ஸ்கிரைப்.